பொதுவாக எல்லா அம்மன் கோவில்லையும் அம்மன் தன்னுடைய இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடி இருக்கிற காட்சி தான் தருவாங்க. ஆனால் இந்த அம்மன் இந்த அண்ட சராசரத்தில் ஆக்கலும் நான் தான், அழித்தலும் நான் தான், நானின்றி ஓரணுவும் அசையாது அப்படின்றதுக்காகவே தன்னோட வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடி காட்சி கொடுத்துருப்பாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் தான். இருக்கன்குடி மாரியம்மனோட வரலாறை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலோட வரலாறு தெரியறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வடக்குலையும் தெற்குலையும் அர்ச்சனா வைப்பாறு அப்படின்ட்டு கங்கைக்கு நிகராக சொல்லப்படுற 2 ஆறுகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆறுகளோட வரலாறு என்னன்னு நம்ம பார்த்துடலாம். மாரியம்மன் கோவிலுக்கு வடக்கே ஓடுற அர்ஜுனா ஆறானது வத்ராப்பு அப்படின்ற இடத்துல இருந்து மகாலிங்க மலையிலிருந்து உற்பத்தியாகி வருது. இந்த ஆறோட வரலாறு மகாபாரத காலத்தில் வனவாசம் போன பஞ்ச பாண்டவர்கள் காடு மேடெல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் மகாலிங்க மலையடிவாரத்துக்கு சேர்றாங்க. அங்கேருந்து நடந்து வந்த அந்த களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நீராடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீராடுறதுக்கு அங்கே அருவியோ இல்லை நதியோ எதுவுமே இல்லை. உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னா பூமி தேவியையும் கங்கையையும் வணங்கி தன்னோட அம்பால பூமியை பிளக்கிறான். அந்த பிளவுல இருந்து தோன்றியது தான் இந்த அர்ஜுனா ஆறு அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுது. மாரியம்மன் கோவிலுக்கு வடக்கே ஓடுற அர்ஜுனா ஆறோட வரலாறு இதுன்னா, கோவிலுக்கு தெற்கே ஓடுற வைப்பாருக்கும் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ராவணனை சம்ஹாரம் செய்வதற்காக தன்னோட பரிவாரங்களோட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வர்றாரு ராமர். அங்கேருந்து நடந்து வந்த களைப்பு தீர்றதுக்காக நீராட விரும்புகிறாரு. ஆனால் அங்கேயுமே நதியோ அருவியோ எதுவுமே இல்லை. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் யோசிக்கிறாரு. அப்போ அவரோட வந்த ஒருத்தர் அகத்திய முனிவர் உலகத்து புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாத்தையுமே ஒரு குடத்துல அடைச்சி அந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. உடனே அதை கேட்ட ராமபிரான் குடம் புதைக்கப்பட்ட இடத்தை தன்னோட அம்பால தொலைக்கிறாரு. உடனே புதைச்சி வச்சிருந்த குடத்துல இருந்து ஒரு ஆறு தோன்றுது. வைப்பு அப்படின்னா புதையல், அதாவது புதைத்து வைத்தல் அப்படின்னு பொருள்படும். புதையல்ல இருந்து தோன்றியதால் அந்த ஆறுக்கு வைப்பாறு அப்படின்னு ஒரு பெயர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த வைப்பாறு இருக்கன்குடியில் அர்ஜுனா நதியோடையும் கலக்குது. ராமபிரானாலும் அர்ஜுனனாலும் தோற்றுவிக்கப்பட்ட இந்த 2 ஆறுகளும் கங்கைக்கு நிகராக சொல்லப்பட்டு அதன் காரணமாக இந்த ஊருக்கு இரு கங்கை குடி அப்படின்னு பெயர் ஏற்பட்டதாகவும் அந்த பெயரே காலப்போக்கில் மருவி தற்போது இருக்கன்குடி அப்படின்னு அழைக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. 2 ஆற்றுகளோட வரலாறையும் பார்த்துட்டோம். இந்த 2 ஆற்றுக்கு இடையே குடிகொண்டிருக்கிற இருக்கன்குடி மாரியம்மனோட வரலாறு என்னன்னா, ஒரு சித்தர் அம்பாலோட தரிசனம் வேண்டும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாளாக தவம் இருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட தவத்துக்கு பலனா அவருக்கு ஒரு அசரீரி குரல் கேட்குது. என்னன்னா, அர்ஜுனா ஆற்றுக்கும் வைப்பாருக்கும் இடையில இருக்கிற மேட்டு பகுதிக்கு அந்த சித்தரை வருமாறு ஒரு அசரீரி குரல் சொல்லுது. அந்த அசரீரி குரலை கேட்ட அந்த சித்தரும் அந்த மேட்டு பகுதிக்கு போகிறாரு. அங்கே அந்த சித்தருக்கு அம்பாள் காட்சி தர்றாங்க. தன்னோட கண்களால் கண்ட அம்பாள் உருவத்தை சிலையாக வடிவமைச்சு அங்கேயே வழிபட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இயற்கை சீற்றத்தால் ஆற்று மண்ணில் புதைஞ்சு போயிடுது அந்த சிலை. இப்படியே சில காலம் கடந்து போயிடுது. சில காலத்துக்கு அப்புறம் ஒரு சிறுமி அந்த இடத்துக்கு டெய்லி சாணம் பண்ணுறதுக்காக வர்றா. ஒரு நாள் அவள் தரையில் வச்ச சாணக்கூடையை தூக்கவே முடியல. அந்த கூடையை தூக்குறதுக்காக ஊர் மக்கள் கிட்ட உதவி கேட்குறா. ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கூடையை தூக்குறாங்க. அந்த கூடையை தூக்குனதுக்கப்புறம் அந்த கூடைக்கு அடியில் அம்மன் காட்சி தர்றாங்க. இப்படித்தான் இருக்கன்குடி மாரியம்மனோட சிலையானது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டு இன்றளவுமே மக்களால் அருள் பாவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கன்குடி மாரியம்மன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.